அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே. இந்த இயற்கை முறையில் வீட்லேயே நம்ம எப்படி சோப்பு செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், வீட்டில் சோப்பு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் முடிஞ்சால் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு. ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து அது எடிட்டிங்கில் அது ஒரு மாதிரி ஆனவுடனே அது டிலேட் ஆனது கூட எனக்கு தெரியல, அதனால தான் அது போட முடியல. சரி, எப்படி நம்ம வீட்டில் சோப்பு செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்த சோப்பு செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னாக்கா, முதல் தேவை தேங்காய் எண்ணெய், ரெண்டாவது காஸ்டிக் சோடா, அப்புறம் தண்ணி. இது மூணு மட்டுமே போதும் சோப்பு தயாரிக்கிறதுக்காக. அப்போ காஸ்டிக் சோடான்னு சொன்னோன்னே இது கெமிக்கல் தானே அப்படின்னு கேட்கலாம். காஸ்டிக் சோடா இருந்தால் தான் சோப்பே செய்ய முடியும். காஸ்டிக் சோடா இல்லாமல் சோப்பு செய்ய முடியாது. அதே சமயம் காஸ்டிக் சோடா கெமிக்கல் தான். அது நம்ம கையில் பட்டால் கூட நம்மளுக்கு அரிப்பெல்லாம் வந்துடும், புண்ணு கூட வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சோப்பு செஞ்சுட்டு உடனே பயன்படுத்திடக்கூடாது. ஒரு மாதம் நம்ம விடும்பொழுது அந்த காஸ்டிக் சோடாவில் இருக்கிற அத்தனை கெமிக்கல் தன்மையும் கிட்டத்தட்ட ஒரு 99% குறைஞ்சிரும் அல்லது முழுசாகவே போயிடும். அதனால் சோப்பு நம்ம செஞ்சு அதுக்கு பிறகு ஒரு மாதம் கழித்து தான் அந்த சோப்பையே நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இந்த சோப்பு உடலுக்கும் நல்லது. அதே சமயம் நம்ம வீட்டில் செய்யும் பொழுது செலவுகள் கூட ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சோப்பில் வாசனை எல்லாம் போடலாமா அப்படின்னா அது நம்மளுடைய இஷ்டம் தான். அது ஜவ்வாது போடுறவங்க போட்டுக்கலாம், இந்த வேப்ப இலை போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம், சந்தனம் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு மாதிரி பிசைஞ்சு செய்கிறோம் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். இந்த சோப்பு போட்டால் அழகாக இருப்போமா அப்படின்னு கேட்டாக்கா, நான் இந்த சோப்பு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் இந்த சோப்பு செய்கிறதுக்கான அளவு என்ன அப்படின்னா, அந்த மெஷர் எப்படி பண்ணுறது, தண்ணி எவ்வளோ வேணும், காஸ்டிக் சோடா எவ்வளோ வேணும், அதே மாதிரி எண்ணெய் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கிங்க. முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது காஸ்டிக் சோடா 1 கப்பு. அதை ஒரு பாத்திரத்தில் போடணும். அதுக்கப்புறம் 2.5 மடங்கு அதிகமாக தண்ணி வேணும். அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி எடுத்து அதில் போடணும். அதுக்கு பிறகு அந்த காஸ்டிக் சோடா எடுத்தோம்ல, அந்த கப்புலேயே 6.5 மடங்கு எண்ணெய் அதில் நாம் ஊற்றணும். புரிஞ்சிருச்சா? 1 கப்பு காஸ்டிக் சோடா, 2.5 கப்பு தண்ணி, அந்த காஸ்டிக் சோடா 1 கப்பு எடுத்தோம்ல அதே மாதிரி 6.5 கப்பு தேங்காய் எண்ணெய். இது மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சரி, எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இதுதான் காஸ்டிக் சோடா. இதுதான் நம்ம முதல்ல பாத்திரத்தில் போட போகிறோம். இந்த காஸ்டிக் சோடாவை பொறுத்த வரைக்கும் கையில் படாமல் பார்த்துக்கோங்க. கையில் பட்டதுன்னா கூட கொஞ்சம் அந்த எரிச்சல் இருக்கும், அரிப்பு இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடாவை நாம் பாத்திரத்தில் ஊற்றுறோம். இன்னொரு 1/2 கப்பு காஸ்டிக் சோடா. நண்பர்களே, இப்போது 1.5 கப்பு நம்ம காஸ்டிக் சோடா போட்டிருக்கோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி 2.5 மடங்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 3.5 கப்பு தண்ணி அது கலக்கிறோம். இப்போ இந்த கலக்கிறோம் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் இப்போ தண்ணி அதை ஊற்றி விட்டுட்டோம் பாருங்கள். ஊற்றி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக தனியாக விட்டுடணும். ஏன்னா அந்த தண்ணி மிக்ஸ் ஆகும்போது பயங்கரமாக அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வரும், தண்ணி ஹீட் ஆகும், காஸ்டிக் சோடா குறையும், அதாவது கரையும், கொதிக்கும் தண்ணி, பாத்திரம் கூட சூடாகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் அவங்கள அப்படியே கொஞ்சம் அமைதியாக விட்டுடுவோம். அவங்க அதுக்கப்புறம் சமாதானம் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றுவோம். நண்பர்களை, இப்போ ஒரு 10 நிமிஷம் விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ எண்ணெயை ஊற்றணும். நம்ம எல்லாமே கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்கிறதுனால இந்த எண்ணெயை அப்படியே நம்ம ஊற்றுறோம். இப்போ ஊற்றியாச்சுல்ல, இதுதான் பிளெண்டர், ஹேண்ட் பிளெண்டர். இப்போ இதை போட்டு நாம் கலக்கிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சது 30 நிமிஷம், அதிகபட்சம் 50 நிமிஷம். 50 நிமிஷம் கலக்கிறது நல்லது. ஏன்னா அப்படியே அந்த மாவு மாதிரி அப்படியே ஒரு பதம் வரும்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மோல்டில் அப்படி போடும் பொழுது அது கட்டியாக ஒட்டிக்கும். சரிங்களா? இப்போ கலக்க ஆரம்பிக்கிறோம். இது ஒரு 50 நிமிஷத்துக்கு ஓடும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஃப்ளேவர் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். சந்தனம், ஜவ்வாது, அதே மாதிரி அந்த வேப்ப இலை சாறு எடுத்து வச்சுருக்குறோம். அதுவும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம், ஒன்றா அடித்து பிசைஞ்சிக்கிறோம் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம்தான். ஒரு 50 நிமிஷம் கடைவோமா? கடைவோம். நண்பர்கள், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜவ்வாது இருக்குது பாருங்கள், அது நம்ம நாட்டு மருந்து கடையில் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் கூட இப்போ ஜவ்வாதெல்லாம் கிடைக்கிது. ஒரு 35 ரூபா அவ்வளோதான். அது சில பேர் ஒரு பிஞ்ச் போடுவாங்க. நம்ம வந்து அதை அப்படியே போடுறோம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அதே மாதிரி கூடுதலாக இப்போ சந்தனம், அது ஒரு பிஞ்சு 2 பிஞ்சு. அது நம்மளுடைய விருப்பம்தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த வேப்ப இலை சாறு, அது கொஞ்சம் தேவையான அளவு நமக்கு எவ்வளோ விருப்பமோ அதுவும். ஆனால் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா அதில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி சோப் அப்படின்னு சொன்னால் அந்த தேங்காய் எண்ணெய், தண்ணி, காஸ்டிக் சோடா, இதெல்லாமே நம்ம விருப்பத்துக்கு உட்பட்டது. என்ன வாசனை இருக்கணும், என்ன வேப்ப இலை போடணுமா, அல்லது கத்தாழை சாறு சேர்க்கணுமா, கற்பூரவள்ளி சாறு சேர்க்கணுமா, இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். இது எதுவுமே சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. நான் முதல்ல செஞ்ச சோப்பெல்லாம், முதல் 3 முறை செஞ்ச சோப்பு எல்லாமே இந்த வாசனை பொருள் இல்லாமல் தான் நான் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்னும் 30 நிமிஷம் இருக்கே, இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே, ஒரு வழியாக 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. சரியா? இப்போ நாம் சோப்பு எதில் ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால், சோப் மோல்டு இருந்தால் அதில் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சின்ன இந்த டிஸ்போசபிள் டப்பா, இப்போ நம்ம வந்து இது மாதிரியான டப்பாவை வாங்கி வச்சு ஊற்றுறோம். ஏன்னா சோப்பு மோல்டு வந்து நம்ம ஏரியாவில் கிடைக்கல. சரி, ஊற்றலாமா? இன்ஷா அல்லாஹ். நண்பர்கள், நம்ம இப்போ மொத்தம் 6 பாக்ஸ் வச்சுருக்கோம். 6 டப்பா ஊற்றுறோம். இன்ஷா அல்லாஹ். நல்லா கட்டி போட்டிருக்கு. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கட்டியாக வந்திருக்குன்னு. அடுத்த டப்பா இன்னும் கூட கொஞ்சம் பாக்கி இருக்குது. இன்னொரு டப்பா எடுத்துகிட்டு வரலாம். இது இன்னொரு கப்பு. ஓகே, 1 2 3 4 5 6 7 கப்பு வந்திருக்கு.
இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சோப்புகளை நம்ம உடனடியாக வந்து நம்ம பயன்படுத்திடக்கூடாது. 24 மணி நேரத்தில் இது கட்டி ஆனாலும் கூட காஸ்டிக் சோடாவை பயன்படுத்தியிருக்கிற ஒரே காரணத்தினால ஒரு 30 நாள் விட்டுடுங்க. அப்போ தான் அதோடைய கெமிக்கல் எஃபெக்ட் வந்து முழுசாக கம்மியாயிரும். அதுக்கப்புறம் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இது வந்து எந்த கெடுதியும் தராத ஒரு சோப்பு. இதை நீங்கள் வீட்டில் முயற்சி பண்ணுங்கள். இது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த கார்ப்பரேட்டிசம்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கு எதிராக கொடுக்குற ஒரு சவுக்கடி தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. இது மூலயமா நம்ம வந்து செலவுகளையும் மிச்சப்படுத்த முடியும். அதே சமயம் அவங்களுக்கு எதிரான ஒரு அமைதியான போராட்டமாகவும் இது இருக்கும். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ராத்திரி போட்டு வச்சது இப்போ காலையில் நல்லா கட்டி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸில் இல்லைன்னா நார்மலாக அந்த சோப்பு மோல்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம போட்டு வச்சுருந்தோம்னு சொன்னால் இன்னும் அழகாக கையிலேயே வந்துட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் பாக்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். குறைஞ்சது ஒரு 3 நாள், அதிகபட்சம் ஒரு வாரம் கூட அதுவாக அப்படியே கழண்டி வந்துடும். நமக்கு வந்து எந்த அவசரமும் கிடையாது. காரணம் என்னென்னா, ஒரு மாதம் கழிச்சு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நீங்கள் இதை வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா உங்களுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதமான எஃபெக்டும் கிடையாது. செலவும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும்னு வைங்களேன். நீங்களும் இதை முயற்சி பண்ணுங்கள் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மிக்சிங் ஒர்க் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த காஸ்டிக் சோடா, தண்ணி, எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரம் வந்து ஸ்டீல் பாத்திரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அலுமினிய பாத்திரத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது. கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து அலுமினிய பாத்திரம் வந்து சரிப்பட்டு வராது. அதை மீறி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நடு வீட்டில் தீபாவளி கொண்டாடின மாதிரி ஆயிரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.